தாபா ஸ்டைலில் பன்னீர் மசாலா செய்யலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. முந்திரி இல்லை பாதாம் இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஹீட் பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிருங்க. அதுக்கப்புறமா நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் நீங்கள் தனியாக வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மல்லி பவுடர், கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் பொடி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கிற டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டை, ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு ரிச்சியான ஃப்ளேவர் கொடுக்குங்க. கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு பன்னீர் மசாலா, அது தாபா ஸ்டைலில் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.